நீல் 6 மணி ஆயிடுச்சா? இல்ல, இப்போ 5:30 தான் ஆகுது. உனக்கு டைம் பார்க்க கூட தெரியுமா? நீயும் எப்படி டைம் பார்க்கறதுன்னு கத்துக்கலாம். குக்கு டிவி கிட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க और एवरीडे कुछ नया सीखो। புந்தியான்ற கிராமத்துல சங்க்முக்னு பேர் கொண்ட ஒரு வயசான ஆள் இருந்தாரு. சங்க்முக் ஐயா வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சு ஒரு வீடும் ஒரு வயலும் வாங்கி வச்சிருந்தாரு. சங்க்முக் தன்னோட வயல்ல பாதி இடத்துல பனை மரங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பாதி நிலத்துல அவரு விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்பா, இந்த பனை மரங்களை வெட்டினோம் இல்லையா? ஏன் எவ்வளவு ஆசையா நான் இந்த மரங்களை வளர்த்தேன் தெரியுமா? ஆனா இதனால என்ன பயன் இருக்கு? வருஷத்துல 2 முறை தான் இது பழங்கள் கொடுக்குது. மத்த நேரத்துல தேவையில்லாம நம்ம நிலத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்குது. டேய் முட்டாள், எனக்கும் உங்க அம்மாவுக்கும் பனை நொங்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துல பனை மரங்களை நட்டோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இதுல பழங்கள் காய்க்குது. ஆனா நீ என்னடான்னா இந்த மரங்களை இங்க இருந்து எடுத்துடணும்னு சொல்ற? இந்த மரங்கள் இங்கதான் இருக்கணும், அவ்வளவுதான். சரிங்கப்பா, அதுங்க இங்கே இருந்துட்டு போட்டோம். சுமித்துக்கு அந்த பனை மரத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அமித் என்ன நினைச்சான்னா, அந்த மரங்கள் தேவையில்லாம பாதி இடத்த அடைச்சிட்டு இருக்குன்னு நினைச்சான். அதுக்கப்புறம் நாட்களும் போயிட்டு இருந்தது. அந்த மரங்கள் அங்கேயே இருந்தது. சங்க்முக்கும் அவரோட 2 பிள்ளைங்களும் சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சங்க்முக்கோட உடல்நல ரொம்பவே பாதிக்கப்பட்டுடுச்சு. அவரு தன்னோட 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டாரு. உங்க 2 பேருக்குள்ளயும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் உயிரோடு இருக்கும் போதே உங்க 2 பேருக்கும் என்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா, அத பத்தியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இப்ப இல்லப்பா. நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் கூட இந்த வீட்டுக்காகவும் நிலத்துக்காகவும் எங்க 2 பேருக்குள்ள சண்டை வராதுப்பா. அண்ணன் எது கொடுக்கறாரோ அதை நான் மனமாற ஏத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் என்னைக்கும் எப்பவும் எனக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே அதுக்கு. இல்லைன்னா இந்த காலத்து பசங்க அவங்க நிலம், சொத்து, வீடு, வாசல் எல்லாத்தையும் ஒரே ஆளா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. சங்க்முக் அவரோட சொத்தை பிரிக்கல. ஏன்னா அவருக்கு அவரோட 2 பிள்ளைங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் சங்க்முக் இறந்து போயிட்டாரு. அமித் அப்புறம் சுமித் அவங்க 2 பேரோட மனைவிகளும் தேம்பி தேம்பி அழுதாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நீங்க உங்க தம்பி கிட்ட சொத்தை பிரிக்கிற விஷயமா பேசிடணுங்க. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிலத்தை பிரிச்சு நமக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற பனைமரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த இடத்துல நாம விவசாயம் பண்ணலாம். ஐயோ, அப்புறம் அதுக்கு பதிலா நீங்க இப்படி பண்ணலாம்ல. நீங்க இந்த பனை மரங்கள் இருக்கிற இடத்த அவருக்கு சேர வேண்டிய பங்குல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லா வேலையும் அவர் பாத்துக்கிட்டோம். இத நான் யோசிக்கவே இல்லையே. சுமித், இப்ப நாம இடங்களை பிரிச்சுதான் ஆகணும். பின்னாடி நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரிங்க அண்ணே, இந்த வீட்டை நாம பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுடைய நிலத்தையும். சரிங்க அண்ணே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. வீட்டை பாதி பாதியா பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய சுவரை கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களோட நிலத்தை கூட சரி பாதி பங்கா 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா விளையிற எல்லா வயலையும் அமித் தன்னோட பங்குல எழுதிக்கிட்டாரு. அப்புறம் எந்த நிலத்துல வெறும் பனை மரங்களா இருந்ததோ அது சுமித்தோட பங்குல எழுதிட்டாங்க. ஆனா இந்த அநியாயத்துக்கு சுமித் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா அவன் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தான். அதாவது அவர் போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. நீங்க முதல்ல உங்க அண்ணன் கிட்ட பேசுங்கங்க. இது ரொம்ப அநியாயம். நம்ம பங்குல கொஞ்சம் கூட விவசாயம் பண்றதுக்கு இடமே இல்லங்க. அப்புறம் எப்படிங்க நம்மளால சம்பாதிக்க முடியும்? நான் எங்க அண்ணன் கிட்ட சண்டை போட விரும்பல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்படின்னா நீங்க நம்ம நிலத்துல இருக்கிற எல்லா பனைமரத்தையும் வெட்டிடுங்க. என்னால இதையும் செய்ய முடியாது. ஆனா ஏன்? ஏன்னா அந்த பனைமரங்கள்
எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க 2 பேரோட ஞாபகார்த்தம் தான் அது. அப்புறம் நம்மளோட குடும்பத்தை எப்படி நடத்துறது? இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பேசாம நாம பணநுங்கு எடுத்து விற்போம். வருஷத்துல 2 தடவை தானங்க பனங்காய வெட்ட முடியும். மத்த நேரத்துல எல்லாம் நாம என்ன செய்யறது? இரு பாப்போம், ஏதாவது நிச்சயமா ஒண்ணு நடக்கும். மறுநாள் சுமித் தன்னோட நிலத்துக்கு போனான். அங்க இருக்கிற பனைமரங்கள்ல நிறைய பனங்காய் காய்ச்சிருந்தது. அடேங்கப்பா, இப்ப இது பறிச்சு நம்ம வியாபாரம் பண்ணணும். அப்புறம் சுமித் அந்த பனை மரத்து மேல ஏறினான். அவன் ஒவ்வொன்னா இருக்கிற பனங்காய்கள் எல்லாத்தையும் வெட்டினான். அடேங்கப்பா, இந்த வாட்டி நிறைய பணநுங்கு காய்ச்சிருக்கு. இது எல்லாத்தையும் வித்தன்னா நிச்சயமா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். சுமித் உடனே வியாபாரிக்கு ஃபோன் போட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வியாபாரியும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அடேங்கப்பா, இந்த தடவை பணநுங்கு நிறையவே காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணே. இதெல்லாத்துக்கும் மொத்தமா என்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியும். சரிங்க. சுமித் கையில பணத்தை வாங்கினான். அப்புறம் வியாபாரி பனங்காய்களை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இந்த முறை நல்ல வருமானம் வந்திருக்கு. மறுபடியும் எப்ப பணநுங்கு காய்க்கும் தெரியலையே. சுமித் வீட்டுக்கு போனா. அப்புறம் ஷோபாவை கூப்பிட்டு அவ கையில அந்த பணத்தை கொடுத்தான். இந்த பணத்தை வச்சு 2-3 மாசத்துக்கு மளிகை சாமானை வாங்கிக்க. இன்னைக்கு பணநுங்கு எல்லாத்தையும் வெட்டி வித்தேன். அடுத்தது எப்ப பணநுங்கு காய்க்கும் தெரியாது. சரிங்க. மறுநாள் காலையில சுமித் மறுபடியும் தன்னோட பணந்தோப்புக்கு போனப்ப அவன் அதிர்ந்து போயிட்டான். நேத்து தான் நான் பணநுங்கு எல்லாத்தையும் பறிச்சேன். ஒரே ராத்திரியில இவ்வளோ பணநுங்கு எங்கேருந்து காய்ச்சுது? இது ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்புறம் மறுபடியும் சுமித் பனை மரத்துல ஏறினா பனங்காய்களை வெட்டி போட்டான். ஒவ்வொரு மரமா எல்லா மரத்துல இருந்த பனங்காய்களை வெட்டி போட்டான். கடவுளே, உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளப்பா. இந்த முறையும் சுமித் வியாபாரிக்கு போனை போட்டான். வியாபாரியும் வந்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற பனங்காய்களை பார்த்து அவரு அதிர்ச்சியானாரு. அவரு சுமித் கையில பணத்தை கொடுத்தாரு. பனங்காய்கள் மொத்தத்தையும் எடுத்துட்டு போனாரு. சுமித் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தான். ஷோபா, ஷோபா, என்ன விஷயம்? இந்தா இன்னைக்கு பணநுங்கு வித்த காசு. ஆனா நேத்து தானங்க பனங்காய வெட்டுனீங்க. ஆமா, ஆனா என்ன அற்புதம் நடந்ததுன்னு தெரியலையே. இன்னைக்கு மறுபடியும் ஒவ்வொரு மரத்துலயும் பணநுங்கு காய்ச்சி இருந்தது. இது நிச்சயமா உங்க அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் தாங்க. ஆமா, இல்லைன்னா இந்த மாதிரி அதிசயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அண்ணன் நம்மளுக்கு நல்லதுக்காக தான் அநியாயம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா அப்பா என்னைக்குமே நம்ம கூட துணையா இருப்பாங்க. நிச்சயமாங்க. மறுநாளும் அதே மாதிரி தான் நடந்தது. எல்லா மரங்கள்லயும் பனங்காய் விளைஞ்சிருந்தது. சுமித் பனங்காய்கள் மொத்தத்தையும் வெட்டினா. அப்புறம் வியாபாரி கிட்ட வித்து பணத்தை வாங்கினா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அமித் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சுமித், என்னப்பா இதெல்லாம்? நீ எப்படிப்பா தினமும் பனங்காயை வெட்டி விற்கிற? ஏன்னா இந்த பனைமரங்கள் அதிசய மரங்கள். நான் தினமும் பனங்காயை வெட்டுறேன், அதை வித்துக்கிட்டே இருக்கேன். மறுநாள் பார்த்தா பனங்காய் எல்லாமே மறுபடியும் விளைஞ்சிருது. அண்ணே, உங்களுக்கு இந்த பனைமரங்கள் பிடிக்கவே இல்லைல்ல? அதனால தான் இதை எனக்கு நீங்க பிரிச்சு கொடுத்துட்டீங்க. ஒருவேளை இந்த முடிவு அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அதனால தான் என்னுடைய பங்குல மாய பனைமரங்கள் வந்துருச்சு. சுமித் சொன்னதை கேட்டதும் அமித் தான் எடுத்த முடிவை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அவரு ஒழுங்கான முறையில பங்கு பிரிச்சிருந்தா அநேகமா இந்த மாய பனைமரங்கள் சிலது அவரோட பங்குல வந்திருக்கும். ஆனா அவரை பத்தி சுயநலமா யோசிச்சாரு. அதனால அவருக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு. மாய பனங்காய்களை வித்து நிறையவே சுமித் பணம் சம்பாதிச்சான். அப்புறம் அவன் புது வீடும் வாங்கிட்டான். ஆனா அமித் இருந்த நிலையிலேயே இருந்தாரு. சுயநலமே அவருடைய இந்த நிலைக்கு காரணம்.